6வது வருடமாக எட்டுத்திக்கும் தமிழ் பரப்பி ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து வியக்கத்தகு அட்டகாசமான காதுக்கினிய பல நிகழ்ச்சி தொகுப்புகளோடு வானொலி வரலாற்றிலே தடம் பதித்து இதமாக உங்கள் இல்லங்கள் நாடி வரும் SRS தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திரு ரவிஷானுக்கும் இன்றைய சிரேஷ்ட வானொலி தொகுப்பாளினி நிரா சுரேஷுக்கும் ஏனைய தொகுப்பாளர்களுக்கும் வர்ண படங்களை அளித்து வரும் ஜெர்மன் தர்ஷினிக்கும் SRS வானொலியில் இணைந்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்வினை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த ரவிஷான் அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வினை எழுதி வழங்கியிருக்கிறார் ட்ரொக்கன்டேன்றிலிருந்து திருமதி கஜப்பிரியா ராஜ்மன் அவர்கள். அவருக்கு SRS தமிழ் வானொலி அன்பின் ஆரம்பம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு மணி தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு சிறுமாங்கனி கன்னம் முத்தமிட்டு பாராட்டு அன்னை என்னை பாராட்டு உந்தன் பேர் சொல்ல பிள்ளை பெற்றெடுத்தேன் அந்த பாக்கியம் செய்து பேரெடுத்தேன். தாலாட்டு நான் படைத்த தேன்மழலை நலமுடன் வளர்ந்து வர வேண்டும். நான் படைத்த முழு நிலவாய் வாழ்வில் வெளிச்சம் தர வேண்டும். நான் படைத்த மைவிழியே இன்னொரு பிள்ளை பெற வேண்டும். ஒன்றோ ரெண்டோ பிள்ளை என்றால் இன்பம் கொள்ளை. மெய் சிலித்திட மகன் படிப்பது மழலை என்ற மந்திரம். யாழி செயலும் ஏழி செயலும் இல்லை இந்த மோகனம். தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு உந்தன் பேர் சொல்ல பிள்ளை பெற்றெடுத்தேன் அந்த பாக்கியம் செய்து பேரெடுத்தேன். தாலாட்டு வாழ்க்கையிலே வழக்குகளை என் மகன் நாளை தீர்த்து வைப்பான். வருத்தமுறும் மானிடர்க்கு மருத்துவம் செய்து மகிழ்ந்திருப்பான். நாம் வளர்த்த கனவுகளை நனவாய் நிஜமாய் ஆக்கி வைப்பான். வண்ணம் கண்டு துள்ளும் உள்ளம் ரெண்டு தென்பொதிகையில் நின்றுலவிடும் தென்றல் போல வந்தவன். செந்தமிழினில் சிந்தி செய்க்க சந்தம் கொண்டு தந்தவன். பாராட்டு அன்னை என்னை பாராட்டு. முதல் கவிதையாக ஸ்ட்ரொக்கன்டேன்ட்டிலிருந்து திருமதி கஜப்பிரியா ராஜ்மன் அவர்கள் என் தெய்வங்கள் என்ற தலைப்பின் கீழ் தந்துள்ளார். அழத் தெரிந்தவன் அல்ல, கண்ணீரை மறைக்க தெரிந்தவன் அப்பா. பணம் தேடுபவன் அல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக தன்னிலை மறந்து ஓடுபவன். அன்பில்லாதவன் அல்ல, அன்பை மனதில் வைத்து சொல்லி வைக்க தெரியாதவன். எனக்கு என் அம்மா கொடுக்கும் அன்பை கயிற்றால் அளவெடுத்தால் அண்டத்தை பலமுறை சுற்றி வரலாம். அவள் கருணை என்பது அத்தனை கடலின் நீரை விடவும் அதிகமானது. உனக்கு என்ன பிடிக்கும் என மற்றவர்கள் கேட்டால் சொல்வேன் இருட்டு என்று. அதே என் தாய் கேட்டால் இன்னும் சத்தமாய் சொல்வேன்
உன் கருவறை என்று. உங்களை நான் சுமக்க உலகில் இனி ஒரு பிறவி வேண்டுமே. நன்றி. தந்தையின் மன கருத்துக்களையும் தாயின் பாசத்தையும் பல அழகான வடிவங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார் திருமதி கஜப்பிரியா ராஜ்மன் அவர்கள். அவரின் தாய் தந்தையை சுமக்க உலகில் இன்னொரு பிறவி வேண்டுமென்றும் தனது உள்ள கருத்துக்களை எழுத்து வடிவில் அமைத்துள்ளார். அருமை அருமை அருமையான கருத்து வெளிப்பாடுகள். இதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் அப்பா உயிர் கொடுத்தது இதோ வருகிறது. அப்பா உயிர் கொடுத்து அம்மா உருவம் செஞ்சு உலகம் நாம் பார்க்க உசுரே உருக்கி தந்தா. கருவற குடிசையில தன்னந்தனியாயிருந்தோம். அண்ணன் தம்பியா பிறந்து அக்கா தங்கையா இணைஞ்சோம். ஒத்த உசுராயிருந்து ஒற்றுமைய நாம் வளர்ந்தோம். ரத்த சொந்தமா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சோம். ஒத்த உசுராயிருந்து ஒற்றுமைய நாம் வளர்ந்தோம். ரத்த சொந்தமா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சோம். தாய் வழி உறவு அது முடியாது. நம்ம பாசத்துக்கு உலகத்துல நிகரேது. தாய் வழி உறவு அது முடியாது. நம்ம பாசத்துக்கு உலகத்துல நிகரேது. அப்பா மக உறவுதான் அண்ணன் தம்பி உறவு. அம்மா மக உறவுதான் அக்கா தங்க உறவு. அம்மா இல்லாத வீட்டுல அக்காயின் ஒரு அம்மாதான். அப்பா இல்லாத வீட்டுல அன்னையின் ஒரு அப்பாதான். சிலையில துளி கட்டி தூங்க வைக்கும் அம்மாவா. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊற சுத்தும் அண்ணன்தான். தோள் மேல ஏத்தி வச்சு கொண்டாடும் அப்பாவா. மார்போடு சாச்சிக்கிட்டு பாசம் வைக்க அண்ணன்தான். வாக்கப்பட்டு போற ஒண்ணு கொட்டுகிற கண்ணீரில் அண்ணன் தம்பி பாசத்துல ஆறாக ஓடும் ஐயா. அண்ணனுக்கு துன்பம்னா தம்பி வந்து பேசுறாரோ. தம்பிக்கு ஒரு துன்பம்னா அண்ணன் வந்து சேருறாரோ. மாறாதது பாசம் தீராதது அது முடியாதது உயிர் மேலானது. மாறாதது பாசம் தீராதது அது முடியாதது உயிர் மேலானது. அப்பா உயிர் கொடுத்து அம்மா உருவம் செஞ்சு உலகம் நாம் பார்க்க உசுரே உருக்கி தந்தா. கருவற குடிசையில தன்னந்தனியாயிருந்தோம். அண்ணன் தம்பியா பிறந்து அக்கா தங்கையா இணைஞ்சோம். வயசில் அண்ணன் தம்பி 10 வயசில் பங்காளி. இத பிஞ்சு மனசில் விதைச்சவங்க ஐயோ பாவம் நோயாளி. அண்ணன் தம்பி பாசத்துக்கு ஈடாக ஏதும் இல்ல. இந்த பாசமலர் தங்கச்சிக்கு காசு பணம் பெருசில்ல. சொத்து பத்து பிரிஞ்சாலும் பந்தம் விட்டு போகாது.
வம்பு சண்டை வளர்ந்தாலும் பாசம் மட்டும் தீராது. உடன் பிறந்த அக்கா தங்க வீட்டை தாண்டி போனாலும் சிறுவரிச சீதனத்தில் சேர்ந்து நிப்போம் மாறாது. தாய் தகப்ப சேர்த்து வச்ச அழகான சொந்தம்தான், மண்ணோடு மடிஞ்சாலும் மறையாத பந்தம்தான். பெத்தவங்க தந்த சொந்தம் சத்தியமா சாகாது. ரத்த பந்தம் பார்க்கலன்னா இந்த கட்ட வேகாது. தாய்ப்பாலிலே பாசமதியானது, அது உயிரோடுதான் சேர்ந்து உயர்வானது. தாய்ப்பாலிலே பாசமதியானது, அது உயிரோடுதான் சேர்ந்து உயர்வானது. அப்பா உயிர் கொடுத்து அம்மா உருவம் செஞ்சு உலகம் நாம் பார்க்க உசுரே உருக்கி தந்தா. கருவற குடிசையில தன்னந்தனியாயிருந்தோம், அண்ணன் தம்பியா பிறந்து அக்கா தங்கையா இணைஞ்சோம். ஒத்த உசுராயிருந்து ஒத்துமைய நாம் வளர்ந்தோம். ரத்த சொந்தமா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சோம். ஒத்த உசுராயிருந்து ஒத்துமைய நாம் வளர்ந்தோம். ரத்த சொந்தமா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சோம். ஸ்டாக்கன் டென்ட்டிலிருந்து கஜப்பிரியா ராஜ்மனின் இரண்டாவது கவிதையாக வருவது இதோ. உன்னை முதல் முறை பார்த்தபோது நினைத்தேன், மறுமுறை பார்க்க மாட்டேனா என்று. உன்னை மறுமுறை பார்த்தபோது நினைத்தேன், மீண்டும் என் முதன்முறை போல பார்க்க தோணுதே என்று. நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லும் முன் அரவணைப்பில் உடைந்த மனமும் நிறைந்தது. வானவில்லில் காணாத அழகிய நிறம் முன்னில் கண்டேன். கற்பனையுலகம் பிடித்து போனது. அதிலும் நிலவைப் போல் நீயே உலா வருவதால் பலமுறை துடித்தது என் இமைகள். உன்னை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, உன்னை என் விழிக்குள் சேர்ப்பதற்கு. எண்ணற்ற கவிதைகள் எழுதினாலும் உனக்காக கிறுக்கும் போது மட்டுமே மனமும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கின்றது. இந்த இரண்டாவது கவிதையில் தனது மனதுக்கு பிடித்தவனை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அவனை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுவது போலவும், அவனை நினைக்கும் போதெல்லாம் மனம் மகிழ்ச்சியில் நினைப்பதைப் போல் குதிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் திருமதி கஜப்பிரியா ராஜ்மன் அவர்கள். அவரது தெரிவான இந்த பாடலை கேட்டிருக்கிறார். முதன்முறை பார்த்தேன் என்ற பாடல் இதோ வருகிறது. முதல் முதல் பார்த்தேன், உயிர் வரை சேர்த்தேன், உயிரே உன்னில் நான் என்னை தேடினேன்.
கஜப்பிரியா ராஜ்மன் அவர்களின் 3வது கவிதை. உண்மையான காதல் என்பது அன்பு நிறைந்தது, கஷ்டங்கள் கடந்தது, நிலை மாறும் தன்மை இல்லாதது, மனதால் ஒன்றுபட்டது, பார்வைகளின் பாசைகள் தெரிந்தது, மொத்தத்தில் நாடி அடங்கும் வரை இருவரின் உயிரிலே நீங்காது ஊடுருவி ஓர் உயிராய் வாழ்வது. நீ நிலவும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, இவைகளையெல்லாம் அள்ளி சூடிக்கொள்ளும் வானம் நீ. என்னோடு நீ கூட இருக்கும் நேரம்தான் என் வாழ்வின் வசந்த காலங்கள். நம்மை முழுவதும் புரிந்து கொண்ட ஒருவர் நம் வாழ்வில் இருப்பது நமக்கு கிடைத்த மிக பெரிய வரம். புரிந்து கொள்ளும் வரை எதையுமே ரசிக்கவில்லை, புரிந்து கொண்டபின் உன்னை தவிர எதையுமே ரசிக்க முடியவில்லை. அவர் உண்மையான காதலுக்கு பல விளக்கங்களை தந்துள்ளார். தன்னை புரிந்து கொண்ட ஒருவரான ராஜ்மன் அவர்களைத்தான் குறிப்பிடுகிறார் போல் நினைக்க தோன்றுகிறது. கஜப்பிரியாவுக்கு ராஜ்மன் போன்றவர் கிடைத்தது பெரிய வரமென்றும், அவரை புரிந்து கொண்ட பிறகு வேறு எதையும் ரசிக்க முடியவில்லை எனும் அழகாக வர்ணித்துள்ளார். அதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் உயிரை தொலைத்தேன். மீண்டும் உன்னை காணும்
கஜப்பிரியா அவர்களின் 4வது கவிதை. காதல் ஒரு கனவோ நனவென தோன்றுகிறதே, நீயும் நானும் சேரும்போது மனம் மகிழ்கிறதே, உன் பார்வையில் மழைதான் பொழிகிறதே, என் நெஞ்சில் சூரியன் உதிக்கிறதே, மலர் போல் நீ மலர்ந்தாய் என் வாழ்வில், அவிழ்ந்திடாது நம்மை இழைத்திடாய் காதல், காற்றோடு உன் மூச்சு கூட வருகுதே, என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இனிக்குதே, சிறகுகள் இல்லாமல் பறக்கிறேன், உன் காதல் கொண்டே வாழ்கிறேன், உன் உள்ளத்தில் என்றும் நான் வாழ என் இதயமதில் நீ என்றும், உன் சிரிப்பில் என் உள்ளம் மலரும், உன் பெயரில் உன் உயிர் வாழும், உன் கண்ணில் என் உள்ளம் நீங்கும், உன் பார்வையில் என் உயிர் காட்சிகள் விழும், கெஞ்சலும் கொஞ்சலும் காதலின் அழகு, என் வானம் நீ, தேய்ந்தாலும் மறைந்தாலும் மீண்டும் வலம் வரும், கெஞ்சலும் கொஞ்சலும் காதலின் அழகு என்றும் சிறகுகள் இல்லாமல் பறப்பதாகவும் கூறும் கஜப்பிரியா ராஜ்மனின் உள்ளத்தில் தான் வாழ வேண்டும் என்றும், ராஜ்மன் பேரில் தனது உயிர் வாழும் என்றும், நிலவாய் வலம் வருவார் என்றும் பல எதிர்பார்ப்புகளை குறிப்பிட்டுள்ளார். அவரின் இந்த எண்ண கருத்துக்களை அவரது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை என்னாலும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க வளவுடன். இதற்காக அவர் தேர்வு செய்த பாடல் நீ தூங்கும் நேரத்தில். நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது, நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது, கண்மணியே ஓ கண்மணியே, கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் நீ வேண்டும்,
4ஆம் திகதி 13வது பிறந்த நாளை கொண்டாடிய ஹனித்ரா ஹரிஷான் இருவருக்கும் மற்றும் 9ஆம் திகதி பிறந்த நாளை கொண்டாடிய திருமதி கஜப்பிரியா ராஜமனுக்கும் 12ஆம் தேதி தங்கள் 18வது திருமண நாளை கொண்டாட இருக்கும் திருமதி ராஜமன் கஜப்பிரியா தம்பதியினருக்கும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்க என்று SRS தமிழ் வானொலி மூலமாக ரவிஷான் அமுதா குடும்பம் சார்பாகவும் அனைத்து தொகுப்பாளர் குடும்பம் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். இதுவரை SRS தமிழ் வானொலி ஊடாக கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைய கவிதையும் கானத்தினை எழுதி வழங்கியுள்ளார் ஸ்டாக்கன்டென்ட்டிலிருந்து திருமதி கஜப்பிரியா ராஜ்மன் அவர்கள். அவருக்கு SRS வானொலியின் அன்பு உறவுகள் சார்பாகவும் குழுமம் சார்பாகவும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதுடன் அவரின் ஆக்கங்களினால் SRS வானொலியை சிறப்பிக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த இறைவனுக்கும் SRS வானொலி உரிமையாளர் ரவிஷானுக்கும் இவ்வளவு நேரமாக கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களிடம் விடைபெறும் நான் வத்சலாதேவி சங்கரநாராயணன் காற்றலையில் ஒரு பாடலை தவளவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா காதல் தூக்கம் கெட்டு போகும் அம்மா தூது செல்ல தேடும் அம்மா காதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மந்தையே போதிக்கும் காதல் தினம் தேவை காதலுக்கு பள்ளி இல்லையே, அது சொல்லித்தரும் பாடம் இல்லையே.
ஆதி இல்லை அந்தம் இல்லை ஆதாம் ஏவாள் தப்பும் இல்லை காதல் நானின்றி நீ இல்லை காதல் மனம் வாழும் ஜாதகங்கள் பார்ப்பதில்லையே அது காசு பணம் கேட்பதில்லையே காலமெல்லாம் காதல் வாழ்க காதலெனும் கனவுகளே அதன் சந்நிதி கவிதைகள் பாடி